இந்த சீன்ல லீ மேங் அப்புறம் அவன் வைஃப் நலா மேங் 2 பேருக்கும் நடுவுல செம்ம டென்ஷனா இருக்கு. அவ கேக்குறா, மறுபடியும் எதுக்கு என்கிட்ட காசு கேக்குற? திரும்பவும் அந்த சூதாட்டம் ஆடப்போ போறியா? அங்க போனா இருக்கிற காசெல்லாம் தோத்துட்டு தான் வருவேன்னு திட்டுறா. அதுக்கு லீ யுவோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு, இல்லம்மா, நான் இப்போ சூதாட போறதில்ல, ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றான். அவன் எந்த சொல்றான்னா, இந்த நீலம் சிட்டி தான் நம்ம நாட்டோட கேபிட்டல், இங்க நிறைய மக்கள் வராங்க, அதனால இங்க ரோட்டோரமா சில கடைகள் ஆரம்பிச்சா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு பிளான் போடுறான். இதை கேட்டு நலா மேங், என்னது இவன் இவ்வளவு சீரியஸா பேசுறான்னு கொஞ்சம் ஷாக் ஆகுறா. லீ யுவோ மனசுக்குள்ள, நம்ம ஒரு வில்லன் கேரக்டர்னு இவளுக்கு தெரிஞ்சிடுச்சோ, திடீர்னு இவன் எப்படி திருந்தினான்னு இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்குமேன்னு நினைக்கிறான். அவனுக்கு ஒரு பயம், அவனோட ஹஸ்பண்ட் உடம்பத்தான் இவன் யூஸ் பண்றான்னு தெரிஞ்சா இவனை உயிரோடவே மண்ணுக்குள்ள புதைச்சிடுவான்னு நினைக்கிறான். அப்புறம் லீ யுவோ அவன் வைஃப் கிட்ட, மக்களெல்லாம் காசு இல்லாம கஷ்டப்படுறத நான் பார்த்துருக்கேன், திருடுறதையும் பார்த்துருக்கேன், நம்ம சிட்டியில் ஒருத்தர் கூட பசியால சாகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு ரொம்ப எமோஷ்னலா பேசுறான். இதை கேட்டு நலா மேங், நிஜமாவே இவன் மாறிட்டான் போல, சிட்டி மேல இவ்வளவு அக்கறை காட்டுறானே, நாமளும் ஏதாச்சும் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஒரு சின்ன பைய அவன் கிட்ட கொடுக்குறா. இந்தா, இதுல நிறைய காசு இருக்கு, நம்ம ஊர்ல பஞ்சமும் பசியும் அதிகமா இருக்கிறதால என்னால இப்போதைக்கு 50 TLC தான் கொடுக்க முடியும், இது உனக்கு போதுமானதா இருக்கும்னு சொல்றா. லீ யுவோவும், சரி 50 TLCயா, ஓகே, இதுவே போதும், முதல்ல இதை அந்த சிஸ்டம் பேலன்ஸ்ல யூஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும், அப்படி முடிஞ்சா ரொம்ப சூப்பர்னு நினைக்கிறான். அப்போ நலாம்பெங்கோட டேலக்கார பொண்ணு, உங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்க, திரும்பவும் காசை வேஸ்ட் பண்ணிடுவாருன்னு சொல்றா. ஆனா நலா மேங், இல்ல, இந்த வாட்டி இவன் ஏதோ புதுசா மாறின மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்றா. அடுத்த சீன்ல லீ யுவோ அந்த நலா சிட்டியோட தெருவுல போயிட்டு இருக்கான். அங்க மக்கள் எல்லாம் காசுக்காக கஷ்டப்படுறத பாக்குறான். சரி, இப்போ நம்ம அந்த ஆல்கெமி சிஸ்டத்தை யூஸ் பண்ணி பார்ப்போம், இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்றான். சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, உங்க அக்கவுண்ட்ல இப்போ 50 DLC இருக்குன்னு காட்டுது. இதை பார்த்து லீ யுவோ செம ஹாப்பி ஆகிடுறான். இந்த சிஸ்டம் இந்த உலகத்துல வேலை செய்யுதுன்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. அவன் சிஸ்டம்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் தொப்பி போட்டுட்டு வந்து இவனை பார்த்துட்டு இருக்கான். லீ யுவோ அவனை பார்த்துட்டு, யோ அண்ணன், என்ன நடக்குதுங்க? நான் ஒரு ஆம்பளை பையன், என்கிட்ட உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி பார்க்குறன்னு கொஞ்சம் டென்ஷனா கேட்குறான். அதுக்கு அந்த ஆள், சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க, உங்க உடம்புல இருந்து ஒரு கருப்பு மிளகு மாதிரி ஏதோ வெளியே வந்துச்சு, அது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டான்னு செக் பண்ண தான் வந்தேன்னு சொல்றான். லீ யுவோ, அது நீங்க கொடுக்குற விலையை பொறுத்து இருக்கு, நல்ல விலை கொடுத்தா எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்றான். அப்புறம் சஷாங்க் அவனை கடைக்கு கூட்டிட்டு போய், மிஸ்டர் லீ, இங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கிஃப்டா எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். லீ யுவோ அங்க ஒரு பாட்டில பார்க்கறான், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்குறான். சஷாங்க், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது, நீங்க உங்க ஒய்ஃப்க்கு கிஃப்டா கொடுங்க, அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்றான். டீலை முடிச்சுட்டு லீ யுவோ கிளம்பும்போது, சஷாங்க் நம்ம டீலை மறந்துடாதீங்கன்னு சொல்றான். லீ யுவோ சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பா மறக்க மாட்டேன், தேங்க்ஸ்னு சொல்லிட்டு வர்றான். அப்புறம் சிஸ்டம்ல போய் அந்த பாட்டிலை செக் பண்ணி பார்க்கறான். அது மூட் ஸ்பிரிட் கிளாஸ் அப்படின்னும், இது அவனோட இன்டர்னல் பவரை ஏத்தவும் கல்டிவேஷனுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும்னு காட்டுது. லீ யுவோ, ஆஹா, இது செம மேட்டர், ஆனா அந்த ஆளுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியலையேன்னு சந்தோஷப்படுறான். அப்போ சிஸ்டம்ல இருந்து சில லைன்ஸ் வருது. அதாவது இப்போ லீ யுவோ அந்த வில்லன் பிளாட் ஆர்மர்ல 2% ஓனர் ஆகிட்டான் அப்படின்னும், 98% ஓனர் பியாங் யாங் அப்படின்னும் காட்டுது. அவன்தான் இந்த நாவலோட புரோட்டாகனிஸ்ட். இப்போ வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் நடுவுல என்ன வித்தியாசம்னு அவனுக்கு புரியல. அப்போ அங்க ஒருத்தன் தன்னோட பரம்பரை வாழை விற்கிறதா கத்திக்கிட்டு இருக்கான். இந்த வாழை நான் 100 TLCக்கு விற்கிறேன், என் வைஃபுக்கு உடம்பு சரியில்லை அதான் விற்கிறேன்னு எமோஷ்னலா சொல்றான். ஆனா அங்க இருக்கிறவங்க இதை யாராச்சும் 100 ரூபாய்க்கு வாங்குவாங்களா? 7 இல்ல 10 ரூபாய்க்கு வேணா வாங்கலான்னு கேலி பண்றாங்க. அந்த ஆள் கோவமாகி, சரி நான் விற்கல, கிளம்புங்கன்னு சொல்றான். ஆனா மக்கள் அவனை விடாம, எங்களை ஏமாத்திட்டு போக முடியாது, வாழை இங்கேயே வச்சுட்டு போன்னு மிரட்டுறாங்க. அப்போ லீவோ கூட்டத்திலிருந்து வெளியே வந்து, சத்தம் போடாம நில்லுங்கன்னு சொல்றான். அங்க இருக்கிறவங்க, இவன் யாரு? ஓ, நலா மேங்கோட ஹஸ்பண்ட் லீ யுவோவான்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. சரி மிஸ்டர் லீ, நீங்க சொல்றதுக்காக நாங்க இவனை விடுறோம், ஆனா எங்களை ஏமாத்த பார்க்காதன்னு சொல்லிட்டு மத்தவங்க கிளம்புறாங்க.
லீயுவோ ஒரு பண மூட்டையை எடுத்து அந்த ஆள்கிட்ட போட்டு, இந்த வாழையும் காசையும் நீயே வச்சுக்கோ, உன்னோட பிரச்சனைய தீர்த்துக்கோன்னு சொல்றான். அந்த ஆள் ஷாக் ஆகி, யார் இவரு, எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லி உதவி பண்றாரேன்னு நினைக்கிறான். லீவோ அவன்கிட்ட, இந்த 100 டிஎல்சிய வச்சுக்கோ, கவலைப்படாத, திரும்ப தரலனாலும் பரவாயில்லைன்னு சொல்றான். மத்தவங்க இத பார்த்துட்டு, இவன் என்ன லூசா, 100 டிஎல்சிய இப்படி தானமா கொடுக்கறானேன்னு பேசுறாங்க. அந்த ஆள், என் பேரு குவான் இன் பான், என் ஒய்ஃப் உயிரை காப்பாத்தினவங்கள நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், ஃபியூச்சர்ல உங்களுக்கு திரும்ப செய்வேன்னு சொல்றான். அதுக்கு லீவோ, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, கிளம்புன்னு கூலா சொல்றான். அப்போ ஒருத்தன் வந்து, சார், அவன் பொய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறான். லீவோ, அவன் நல்லவனா இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, அவன் இதுக்கு தகுதியானவன் தான்னு சொல்றான். அப்புறம் மற்ற 2 பேரையும் பார்த்து, உங்களை தான் இங்கிருந்து போக சொன்னேனே, இன்னும் எதுக்கு நிக்கிறீங்க, கிளம்புங்கன்னு விரட்டுறான். அவங்க இவன் என்ன பெரிய ஆளா 100 டிஎல்சியை இப்படி சாதாரணமா கொடுக்கறான்னு சொல்லிட்டு போறாங்க. கடைசியில லீயுவோ மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறான். ஏன்னா அவன் உதவி பண்ணின அந்த ஆள் தான் இந்த ஊர்லயே பெரிய கிங் ஆஃப் தீவ்ஸ். நிஜமாவே இந்த சீன் ஒரு பெரிய ட்விஸ்டோட முடியுது. இந்த எபிசோட்ல வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.